வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி. காலபுருஷ தத்துவத்தில் 5வதாக வரக்கூடிய ராசி இந்த சிம்ம ராசி. நெருப்பு ராசியை சேர்ந்தவங்க, ஆளுமை திறன், நிலையான மனப்பான்மை கொண்டவங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள். ஒரு சிந்தனைவாதிகள் அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம். உங்களுடைய சொல் செயல் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ரொம்ப தைரியமானவங்க, ரொம்ப உற்சாகமாக செயல்படக்கூடியவங்க, போட்டியிலையோ பணியிலையோ முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க இந்த சிம்மராசி என்பர்கள். ஒரு அணியை எப்படி வழி நடத்தணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக வழி நடத்தக்கூடியவங்க இந்த சிம்மராசி என்பர்கள். இந்த ராசியை சேர்ந்தவங்க தலை மற்றும் நெற்றி, அதே மாதிரி உயரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஓரளவுக்கு உயரமானவங்களாக இருப்பாங்க. அதிக பிடிவாத குணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். முன் வைத்த கால பின் வைக்கிற பழக்கம் எப்பவுமே இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அதிகம் இருக்காது. அதே மாதிரி ஒரு விஷயத்த அன்பாக சொல்லி பாருங்க, இந்த சிம்மராசி என்பவர்கிட்ட கண்டிப்பாக கேட்பாங்க. அதிகாரமாகவோ அல்லது அதிகார மோகத்தோடு இவங்க கிட்ட பேசினீங்க அப்படின்னா உங்களால் ஜெயிக்கவே முடியாது. அன்பாக பேசினீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். ஆளுமை திறன் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இவங்களுடைய பலவீனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கோபம்தான். அதே நேரத்தில் எல்லாருக்கும் உதவணுங்கிற ஒரு தாராள மனப்பான்மையும் இவங்க கிட்ட நிறையா இருக்கும். இது ரெண்டும் தான் இவங்க கிட்ட மிகப்பெரிய பலவீனம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சில பேர் இந்த தாராள மனப்பான்மை அதிகமாக இருக்கிறதுனால இவங்கள ஒரு சில இடத்துல பயன்படுத்திக்குவாங்க. அதே மாதிரி கோபம் அதிகமாக இருக்கிறதுனால இவங்களுடைய கோபத்தை தூண்டி விட்டு சில பேர்லாம் வேலை பார்த்துருவாங்க. அதுதான் இவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக அப்பப்போ முடியும். அதே மாதிரி ரொம்ப திறமைசாலிங்க. ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா அந்த வெற்றியை பார்க்காம ஓயவே மாட்டாங்க. கடுமையாக உழைக்கக்கூடியவங்க. பெரும்பாலும் இந்த சிம்மராசி என்பர்கள் ஒரு படிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் உங்களுக்கு படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரேர் தான். ஆனால் இவங்க அரசாங்க வேலைக்காக முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா ஓரளவுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த ராசியை சேர்ந்தவங்க திருமண வாழ்க்கையை ரொம்ப உற்சாகமாக செயல்படுவாங்க. தங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட கூட ரொம்ப மகிழ்ச்சியாகவும் அதிக நேரத்தை அவங்க கிட்ட செலவிடக்கூடியவங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அவங்களுக்காக அர்ப்பணிப்புடன் செயல்படக்கூடியவங்க இந்த சிம்மராசி என்பர்கள். சமுதாயத்தில் கூட நல்ல ஒரு செல்வாக்கு, நல்ல ஒரு அந்தஸ்து உள்ள நபராக இந்த சிம்மராசி என்பர்கள் எப்பவுமே வலம் வருவாங்க. சரி, இவங்களுக்கு இந்த ஆனி மாதம் 30 நாட்களும் எப்படி இருக்குது? இந்த ஆனி மாதம் 30 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா, பாதகமாக இருக்கா, கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது சிம்மராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணுன்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. சரி, இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஆனி மாத கிரக நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். உத்தராயண காலத்தில் 6வது மாதமாக வரக்கூடியது இந்த ஆனி மாதம். அதே மாதிரி மிதுன ராசியில் சூரிய பகவான் பயணிக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஆனி மாதம் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களுடைய மாற்றத்தை வைத்து அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத ஜோதிட ரீதியாக கணிக்க முடியும். சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதை தான் மாதாந்திர பலன் கணிக்கிறோம். இந்த ஆனி மாதத்தில் நம்மளுடைய சிம்ம ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். அங்கே ஆனி மாதத்தை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய சிம்ம ராசி என்பவர்களுக்கு நிறைய நன்மைகள் தரக்கூடிய ஒரு மாதமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாட்களாக செய்ய முடியாத இருந்த ஒரு வேலையை கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்து முடிப்பீங்க. அதனால் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வீட்டில் ரொம்ப நாளாக ஒரு சுபகாரியம் தள்ளி போயிட்டே இருக்குது, தடை வந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அந்த சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. சுபகாரியத்தில் இருந்த தடைகள்லாம் இனி விலக ஆரம்பிக்கும்.
சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. சொத்து வாங்கலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள், வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. நீண்ட நாட்களாக கடன் யாருக்கிட்டையாவது கொடுத்துட்டு அது வரவே வரல, நீண்ட நாளாக நானும் நடந்து பார்த்துட்டேன் ஆனால் அவங்க கொடுக்குற மாதிரியே தெரியல அப்படின்னு நினச்ச ஒரு கடனை கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் போய் கேளுங்க, கண்டிப்பாக வசூலாகும். மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆனி மாதம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு. சொந்த பந்தங்களோடு இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். வேலையிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தினமுமே காலையில் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய அன்றாட வேலைகளை செய்யுங்க, நல்ல மாற்றம் வரும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சூரியன், அவரை தினமுமே வழிபட்டுட்டு நீங்கள் அன்றாட வேலைகளை செய்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மகிழ்வான நாட்களை இந்த ஆனி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆனி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்பத்துலேயும் ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். சிலருக்கெல்லாம் புதிய வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான யோகம் இருக்குது. உறவினர்களாலோ நண்பர்களாலோ நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆனி மாதம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி உங்களுடைய தந்தையார்கிட்ட பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரையில் இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் போய் உங்கள் தந்தையார்கிட்ட பேசுனீங்க அப்படின்னா அந்த மனஸ்தாபம் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு சுமூகமான உறவு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். தந்தை வழி உறவுகளால் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அலைச்சல் இருந்தாலும் ஓரளவுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சிலருக்கெல்லாம் சிறிய அளவிலான ஆரோக்கிய பாதிப்பு ஏற்படக்கூடும். திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகளும் வரும். பெரிய பாதிப்பு எதுவும் வராது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படுறது நல்லது. ஏன்னா உங்களுடைய உறவுகளாகட்டும் உங்களுடைய நண்பர்களாகட்டும் முழுமையாக நம்பி எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்கக்கிட்ட ஒப்படைக்க வேண்டாம். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு தொழிலே நடத்துகிறீங்கன்னா கூட உங்களுடைய மேற்பார்வையில் அது நடக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஒருத்தர் முழுமையாக நம்பி அவங்கக்கிட்ட அந்த தொழிலை ஒப்படைச்சிங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. வாழ்க்கை துணை வழி உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரையில் இருந்திருக்கும். இனி அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை வருகின்ற நாட்களில் இந்த சிம்மராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். குடும்பம் தொடர்பான முக்கிய விஷயங்களில் கூட உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் முக்கிய முடிவுகளை எடுங்க. அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்களாக ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த சிம்மராசி என்பர்கள் முக்கிய முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு முக்கிய முடிவுகளை எடுக்கிறது நல்லது. சில நேரங்களில் பிள்ளைங்களால் ஏதாவது தர்ம சங்கடம் வர்ற மாதிரி சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எப்பவுமே பிள்ளைங்களுடைய செயல்பாடுகளை கொஞ்சம் கண்காணிச்சுக்கிட்டே இருங்க. இல்லை அப்படின்னா அவங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. தந்தை வழி உறவுகளால் நல்ல ஒரு அனுகூலமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். சற்று முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம். சகோதரரால் சகோதரியால் நல்ல ஒரு மகிழ்வான சம்பவம் இந்த காலகட்டத்தில் நடக்க இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தாய்மாமன் வகை உறவுகளால் நல்ல ஒரு அனுகூலமான பலனை இந்த ஆனி மாதத்தில் இந்த சிம்மராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம். அலுவலகத்தில் கொஞ்சம் பணி சுமை அதிகமாக இருக்கும். மனசோர்வு கொஞ்சம் அதிகமாக ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உடல் அசதி இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்கோங்க. ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது. உயர் அதிகாரிகிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. எதிர்காலத்துக்கு அது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. ஒரு சிலருக்கு திடீர்னு சின்ன சின்ன இடமாற்றங்கள் பணி மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும். சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் கூட அதை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிற ஒரு திறமை உள்ள நபராக வருகின்ற நாட்களில் இந்த சிம்மராசி என்பர்கள் வலம் வர போகிறீங்க. தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். பங்குதாரர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் இணக்கமான சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மறைமுகமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்களில் பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதைக்கு கூடக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. கணவன் மனைவி இடையே இருந்த அந்த பிரச்சனை எல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை வருகின்ற நாட்களை எதிர்பார்க்கலாம். வெளியூர் வெளிநாடு வெளியில் ஏதாவது ஒரு புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இந்த சிம்மராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும்.
உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்வாகவும் இருக்கணும் அப்படின்னா புதன்கிழமையில் விஷ்ணு சகஸ்கர நாமம் பாராயணம் செஞ்சுட்டு வாங்க. வியாழக்கிழமையில் குரு தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுறது ரொம்பவும் நல்லது. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.